காலை வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது சங்கராபரணி ஆற்றங்கரையில இப்போ இருக்கிறோம். இந்த சங்கராபரணி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். இது ஆறு. இது வந்து பூம்பாவை முதலை மேல் இருக்கிறது. அம்மா பூம்பாவை. இது வந்து போதி மரத்தடியில அம்மா இருக்கிறாங்க. அதுவும் பாருங்க, அதனுடைய சங்கராபரணி ஆறு எவ்வளவு ஒரு அற்புதமாக காட்சி அளிக்கிறது. நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறது. இங்க வந்து திதி தர்ப்பணங்கள் திவசங்கள் எல்லாம் கொடுக்கிறவங்க இங்க வந்து கொடுத்தால் அவ்வளவு ஒரு புண்ணியம். இது ஒரு சிவகேத்திரம். இது பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். இது இப்போ ஒரு அருமையாக நல்லா இருக்கீங்க. மக்கள்லாம் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ சங்கராபரணி இப்போ ஆற்றை பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது சங்கராபரணி ஆத்தங்கரையில தான் இருக்கிறோம். இது ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் ஒரு அபிவிரதமான ஸ்தலம். இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி இவைகள்லாம் இங்கே தான் வந்து கொடுப்பாங்க. காசி விட பன்மடங்கு பெரியதாக சொல்வார்கள். இது பூம்பாவை. அதனுடைய எலும்புகள் இந்த இடத்துக்கு வரும்போது மல்லிகை பூவாக மாறிவிட்டதாம். அதே போல இந்த பூ எடுத்துக்கிட்டு திரும்ப காசிக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு போன உடனே காசியிலேயே எலும்பாக அஸ்தியாக மாறிவிட்டதாம். அதனால திரும்பவும் வந்து இதே ஆற்றிலே அதை கரைத்திருக்காரு. அது வந்து இங்கே வந்த உடனே அந்த பெண், அந்த பூவாகப்பட்டது பெண்ணாக மாறி இருக்கிறது. இது சித்தர்களால் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இது இங்கே இந்த தாமிரபரணி ரொம்ப ஒரு அபிவிரதமான ஒரு நல்ல ஒரு ஸ்தலம். ஆறெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த சங்கராபரணி ஒரு சிறப்பாக இருக்கிறது. இதோ பாருங்க, இதோ இந்த மஞ்சளாக கட்டடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இது. இப்போ நமது நாட்டு ஜனாதிபதி மர்மு அவர்களால் திறக்கப்பட்டது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது. இது பாண்டிச்சேரியினுடைய ஒரு மாநிலத்தில் இருக்குது. ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்தலங்கள். இது வரைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம். இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தது மக்களே. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அழகாக நான் இதை காமிச்சு கொடுத்துட்டுருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இடம் நீங்கள் அவசியமாக யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இதில் ஒரு ஒரு நீராடினால் ஒரு சிறப்பம்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலம். செய்த பாவங்கள்லாம் தொலையும். இது ரொம்ப ஒரு அபிவிருதமான ஒரு நிலை. ஓகேவா?